மிஸ் பண்ணாம போயிடணும். ஏன்னா எல்லா படங்களும் ஓட ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு பெரிய குட் சைன். பொதுவாகவே நானும் ராஜன் சாரும் பேரரசும் நம்ம விஜய் முரளி சவுந்தரெல்லாம் நாங்க யார் கூப்பிட்டாலும் போற ஆளுங்க. இவங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு அடுத்த நினைச்சாப்புல அதை பத்தி நாங்க கவலையே படுறது. ஏன்னா இதே வேலையா நான் கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிட்டேன். இன்னும் ஓவரா பேசுறாங்க, எதை பார்த்தாலும் நீங்களே பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க. அதனால அதெல்லாம் இவங்க பண்ற வேலை. இன்னும் உண்மையாவே கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா பெரிய படங்கள் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு எடுக்கிறாங்க. அதனால சின்ன படங்கள் சூப்பரா பேர் வாங்கிட்டு போயிடுது. பெரிய படங்கள்ல நடிகர்கள் மட்டும் இருக்காங்க, சின்ன படங்கள்ல இந்த உணர்வுகளோட அவங்க ஏதோ ஜெயிக்கணும்ன்ற ஒரு வெறி இருக்கு. அதனால சின்ன படங்கள் ஜெயிக்குது. சின்ன படங்களை தொடர்ந்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரும் கேட்கிறேன். ஏன்னா அந்த சின்ன படத்துல எல்லாம் பெரிய டைரக்டர் உடனே அந்த பெரிய டைரக்டர் டக்குன்னு ஒரு பெரிய நடிகருக்கு கூட்டு போய் அவர் ஒண்ணு எல்லாம் பண்றாங்க. அதனால உங்க நம்ம எல்லாம் வந்து உதயகுமார் படம், பாரதி ராஜா படம், பாக்யராஜ் படம் இந்த மாதிரி பேர் வாங்குற படம் பண்ணுங்க, தயவு பண்ணி சொல்றேன். அப்பதான் தமிழ் சினிமா நல்லா இருக்கும். இன்னைக்கும் பேரரசை பத்தி நீங்க பேசும்போது டைரக்டர் பேசினாரு, அந்த பாட்டு அவரால்தான் விஜய்ன்னு. இது நான் ஏற்கனவே சொல்லுங்க, அவரால் இல்ல, அவர் எழுதின பாடல்கள் விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமா இருக்குன்னு நான் சொன்னேன் பாண்டிச்சேரியில் ஒரு விழாவில். அதாவது இன்றைய தமிழ் சினிமாவுடைய குவாலிட்டியை பத்தி நான் பேச வரல. குவாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, கண்டென்ட் தான் சரியில்லாம இருக்கு. நிறைய டெக்னாலஜி இருக்கு. நாங்க ஒரு கிரேனு, ஒரு ரவுண்ட் ட்ராலி இதை வச்சுட்டு படத்தை ஓட்டிடுவோம். ஒரு ட்ராலி, வேற எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. நீங்க ஒரே ஷாட்டை 10 கேமரா 5 கேமரா வச்சு 15 ஆங்கிள் எடுக்கிறீங்க. நாங்க ஒரே கேமரா வச்சு ஒரே ஆங்கிள் தான் இருப்போம். அதுதான் படத்துல வரும். சோ தெளிவான திரைக்கதை, தெளிவான காட்சி அமைப்பு இருக்கிற திரைப்படங்கள் வெற்றி பெறும். 3 கேமரா வச்சு எடுக்கிறவங்க பெரிய டைரக்டர்னு நிறைய ஹீரோக்கள் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரே கேமரா வச்சு யாரு எந்த ஆங்கிள் என்ன வேலை இந்த படத்துக்குன்னு எடுக்கிறவங்க தான் டைரக்டர். ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி ஒரு படத்தை பாக்குறேன் நான். ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருந்தது தம்பி. நீ மெம்பர், நம்ம இயக்குனர் சங்கத்துல மெம்பர் ஆகலைன்னாலும் பரவாயில்ல, ரொம்ப நாளா நீ மெம்பர் ஆகாமையே இங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன்னு நீயே ஒத்துக்கிட்டேன். இவ்வளவு திட்டு வேலை பண்ணிக்கிறேன். இவ்வளவு நாளும் இயக்குனர் சங்கத்துல ஒரு அசிஸ்டண்டா கூட சேராமையா நீ எத்தனை பேருக்கு ஏமாத்தி வேலை செஞ்சிருக்கிற பாரு. அதனால கண்ணு பரவாயில்ல, உன்னுடைய ஆர்வத்துல அதெல்லாம் பண்ணிருக்கிற. இனிமேலாவது நீ மெம்பர் ஆகும். அப்படியா? அப்புறம் நீ டைரக்டர் சொன்ன, நீ மெம்பர் ஆயிட்டியா? பாத்தீங்களா, எல்லாம் திருட்டு பசங்களா ஆகுறாங்களே. அது இல்ல, அதாவது நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் எது மெம்பர் ஆகுறதுனால இங்க ஏதோ 100 பேர் வாழ்றாங்கன்றதல்ல. நிறைய மெம்பர்களுக்கு வேலை இல்லை. நீங்க மெம்பர் ஆகுறதுனால சில பேர்த்துக்கு அவங்க நமக்கு உதவிகரமா இருக்கும். அந்த பணத்தை வச்சு மற்ற விஷயங்களுக்கு உதவி பண்ணும். அதுக்காகத்தான் நான் வந்து ஒரு கௌரவமா சொல்றது, மற்ற விஷயங்களும் பேசல. நீயும் சீக்கிரம் மெம்பர் ஆயிடணும். நீ டைரக்டர் ப்ரொடியூசர் பணம் கொடுக்கலன்றதுக்காக நீ டைரக்டர் இல்லைன்ற ஆயிடுமா? அதானே இது பெரிய இடியாட்ட சிக்கலை கொண்டு போய் விட்டுரு. அப்புறம் திருப்பி யூடியூப்ல என்ன பத்தி ஏதாச்சும் பேசிடும். கண்ணா நீ மெம்பர் ஆனா அதுல என்ன பரவாயில்ல. எங்க வீட்டு பிள்ளைது, நாங்க அந்த குடும்பமே எனக்கு இந்த கலை குடும்பம். அம்மா மஞ்சுளா அம்மாவில இருந்து, விஜயகுமார் அண்ணன்ல இருந்து. இப்போ ஒரு படம் நடிச்சிருக்காங்க, அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. நம்ம டைரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, எனக்கு தெரிஞ்ச டைரக்டர். அந்த படம் ரிலீஸ் ஆகல. அந்த வந்ததுன்னா அவங்களுடைய பேர் எங்கேயோ இருக்கும். ஏன்னா அந்த இயக்குனர் ஃபுல் கதையை என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. வனிதா வச்சு பண்றேன்னு. ரொம்ப டேர் டெவில் கேரக்டர், பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். அது ஏன் ரிலீஸ் பண்ணலன்னு தெரியல. ஆடம்
சங்கர் சாரோட அசிஸ்டன்டோட படம். பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன். அது இருக்கட்டும். தொடர்ந்து எல்லா ஃபங்க்ஷன்லையும் நம்ம கலந்துக்கிட்டு ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். இனிய நண்பர்களே, இன்றைய கண்டென்ட் கர்நாடகாவில் இருந்து கேரளாவில் சுத்திட்டு இருந்த ஒரு தமிழ் பையனை வச்சு, கரெக்டா? கேரளாவில் போய் எதுக்கு போனேன்? பாத்தீங்களா, தமிழ் சினிமாவில் வேலை கிடைக்கலன்னு கேரளாவில் போய் ஒருத்தர் ஒர்க் பண்ணிருக்காங்க. மிக கேரளாவில் அவ்வளவு சீக்கிரம் தமிழ் ஆளுங்களுக்கு வேலை தர மாட்டாங்க. அங்க போய் வேலை வாங்கி ஒர்க் பண்ணிருக்கேன்னா உன்னை சரியான ஆளைதான் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಬರ್ತಾ ಇದೆ. ನಿಮ್ಮ ಮನೆ ಜೊತೆ ಹೇಳಿ, ಪಿಕ್ಚರ್ಗೆ ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ಓಪನಿಂಗ್ ಇದೆ. ಎಲ್ಲಾರು ನೋಡಿದವರೆಲ್ಲ ವಿಶ್ ಮಾಡಿದ್ರು, ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರಂತ. ಓಕೆನಾ? ఏమండి డాన్స్ మాస్టర్ గారు, మీరే తీసిందా సాంగ్ అని? చాలా బ్యూటిఫుల్. எந்த இடத்தையும் விட்டு வைக்கலவன். சரிடா அப்படி வராம லிப்பு கிட்ட அப்படின்னா டக்குனு பின்னாடி திருப்பி வேற எங்கேயோ கட்டுறான். காரணவா నీకు చాలా చాలా இட் வாஸ் இஸ்தட்டிக்கல். ரியலி அது ஒரு கவிதைத்தனமான கிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முத்தம் கொடுக்கறது அறுவருக்கு இல்லாம இங்க கொடுத்தா வேண்டான்ட்டு வேற ஏதோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சு போலாம். பாத்தீங்களா? ஏய் டைரக்டர், நீ இல்லையா? ஆளுக்கு ஆளு பாருங்க. முத்தம் கொடுக்கறது மட்டும் நான் பண்ணல, அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்து பண்ணது நேரம் அகல பண்றாங்க பாருங்க. அந்த தமிழ் அந்த சாங் மட்டும்தான் சார் உங்களுக்கு நல்லாதான் இருக்குல்ல. நல்லா இல்லைன்னு நான் சொன்னேன். அது இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் நிறைய இடங்களை விட்டுட்டாங்களான்ற வருத்தத்துல பேசிட்டு இருக்கிறேன். நீ வேற இந்த ஹீரோ நான் அப்பவே சொன்னேன், இன்னும் 2-3 இடம் மிஸ் ஆகுதுன்னு. இவங்க செய்ய மாட்டேன்ட்டாங்கன்ட்டு ஃபீலிங்ல அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருக்காரு. பட் அவரு உங்க ஹைட்டு, உங்க வெயிட்டு, உங்க எக்ஸ்பிரஷன், எவ்ரிதிங் இஸ் வெரி குட், வெரி குட். ஐ விஷ் யூ பிகம் a வெரி பிக் ஹீரோ. ஏன்னா அந்த அமைப்பு எல்லாமே இருக்கு. நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணா ஒரு நல்ல ஹீரோவா ஒரு மேஜர் இடத்த உங்களுக்கு தர தமிழ்நாட்டு ஜனங்க காத்திருக்காங்க. ஏன்னா முதல் படத்திலேயே அத்தனை இடத்துலயே முடிச்சிட்டீங்க. மக்கள் மனதில் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்தை கொடுத்துருவாங்க. இல்ல நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன். அதே நான் இந்த பாப்பா மிரட்டிட்டாங்க. அவங்களும் விடாம அந்த இடம் இந்த இடம்னு காட்டிட்டு இருக்காங்க. கமான், நீயா நானா பார்த்துடலான்ற லெவல்ல. ஆனா அவ்வளவு அழகான எக்ஸ்பிரஷன்ஸோட பியூட்டிஃபுல், இட் இஸ் பியூட்டிஃபுல். ஒரு காதல் கவிதையை அப்படி அது ஒரு வன்மம் இல்லாமல், ஒரு விரசம் இல்லாமல், அது ஒரு அழகு நயத்தோட அப்படி அந்த மாதிரி வரிகளை எழுதி கொடுத்தது தம்பி. நல்ல வரிகள். அந்த இசை உண்மையிலுமே மிக நல்லா இருந்தது. கேட்கும்போது இந்த மாதிரி படத்துல அப்படி ஒரு பாட்டு, ஒரு சாஃப்டான ஒரு மெலடி, இன்னொரு பாட்டு ஒரு ஏகாந்தமா இருந்தது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மை டியர். பேரு என்ன? ஸ்ரீநாத் விஜய். நிச்சயமா நீங்க ஒரு பெரிய ரவுண்ட் வரலாம், எனக்கு வாய்ப்பு இருக்கு. என்னங்க நீங்க பாட்டுக்கு நானே நிறைய இன்னொரு ஃபுல் சாங் காட்டினா நல்லா இருக்குமென்ட்டு நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுப்பா. பழைய கதைகளை எல்லாம் தூண்டி விடுது. அதனால உங்க மாதிரி இயக்குநர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை. போன வாரம் ஒரு படம் பார்த்தோம், நம்ம சதீஷோட படம், ஜேஎஸ்கே சதீஷோட படம். அது ஒரு ரேஞ்சு, வேற ரேஞ்சில் இருந்தது. அந்த படம் பார்த்தோம்னா இந்த மாதிரி பாத்தீங்களா, இது மிஸ் பண்ண இதெல்லாம் பார்க்க முடியுமா? அது மாதிரி இந்த ஆடியோ ரிலீஸ் மட்டும், இந்த ஃபயர் நான் மிஸ் பண்ணல. அது ஆடியோ ரிலீஸ்க்கு நம்ம
நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணோம். ஆனா படம் அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஸோ சின்ன படங்களை நம்ம மிஸ் பண்ணாம நம்ம தம்பிகளை, என் அருமை கண்மணிகளே, சின்ன படங்களை நல்லா தூக்கி விடுங்க. ஏன்னா இந்த படங்கள் ஓடி இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் தைரியமா தமிழ்நாட்டுல வந்து ஒருத்தன் உட்காந்துட்டு ஒரு படத்தை நான் எடுத்திருக்கேன், எனக்கு ரிலீஸுக்கு ரெடியா இருக்குன்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ தமிழர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தமிழர்கள் வாழ வைக்கிற தமிழர்கள் மட்டுமல்ல, கொஞ்சம் சரியில்லைன்னா காலியும் பண்றாங்க. அதனால வாழ வச்ச கடைசியில ரொம்ப அன்பா அமைதியா எல்லாத்துக்கும் கரெக்டா கால் ஷீட் கொடுத்து, என்ன தம்பி நமக்கு இவ்வளவு உம்மா சீன் இருந்தாதான் நான் நடிப்பேன்லாம் சொல்லக்கூடாது, அதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கமா என்ன நல்ல கேரக்டர். அப்புறம் வில்லனுங்க, வில்லன் மாதிரி தெரியல, ஒரு டைப்பா இருக்கான் டமால் டும்மின்னு. ஏய் எதாவது படம் இது 7வது படம் மிரட்டிக்கிறான். இவன் தனியா பண்றான். ஒருத்தன் காதல் பண்றான், ஒருத்தன் கொலை பண்றான், ஒருத்தன் காதல் பண்ணவன் வந்து கொலை பண்றவன கொலை பண்றான், கொலை பண்ணவன் காதல் பண்றவன் ஏன் கொலை பண்றான்றதே அந்த கதை. புரிஞ்சுதா? அவங்களுக்கு புரியல சார், எனக்கு மட்டும் புரிஞ்சுது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டேன். இது ஒரு பெரிய விஷயம். ஒருத்தர் கொலை பண்றாங்க, ஒருத்தர் காதல் பண்றாரு. கொலை பண்றவன காதல் பண்றவன கொலை பண்றானா, காதல் பண்றவன் கொலை பண்றவன கொலை பண்றானா? இதே அதாவது விசுசார் பாணியில ஒரு த்ரில்லர் படிக்கிறார். விசுசார் எது யாரு எந்த குடும்பத்தோடு போது யாரு நல்லவ யாரு கெட்டவன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த குழம்பத்தை அவரே நடுவில் உட்கார்ந்து தீர்த்து வைப்பாரு. அந்த மாதிரி நீங்க ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிருக்கீங்க. நடுவில் இருக்கிற யாருன்னு தெரியல, அவர் என்ன பண்ண போறாரு அது தெரியும். அந்த கேரக்டர் அவர் அப்பாவா, செத்தவனோட அப்பாவா, இல்ல செத்தவளோட அப்பாவா ஒண்ணு தெரியல, இல்ல கொலையாளனோட அப்பாவா, எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. அவர் சொல்லிட்டாரு, இந்த படத்துல உண்மை எதுவுமே தெரியக்கூடாதுன்றதுக்காக சஸ்பென்ஸா வச்சிருக்கிறோம்ட்டாங்க. சோ ஒரு ரகமாதான் வந்திருக்காங்க பசங்க, சிறப்பாக ஒரு நல்ல டீம். ஐ எம் வெரி ஹாப்பி டு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கையோட புடிச்சிட்டு வந்து உட்கார்ந்து வச்சுங்க பாத்தீங்களா? வாங்க தம்பி, ரொம்ப நன்றி. எத்தனை தியேட்டர்ல போட போறீங்க? சூப்பர், ஒரு கான்பிடென்டா சொல்றாரு. 50ல இருந்து 75 தியேட்டர் கை தட்டுங்க. 150 தியேட்டர்ல வந்து நல்ல 100 டேஸ் ஓடுற மாதிரியான படம், அதுக்கு நான் உறுதிமொழி கொடுக்குறேன்னா இந்த படத்துல எல்லா விஷயமும் இருக்கு, படம் ஓடுறதுக்கு உண்டான விஷயம். ஆமா ஆமா, அது கரெக்ட். இல்ல அது போதும். நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்ப சின்ன படங்கள் சில நல்ல படங்கள் கூட படம் ரொம்ப நல்லா இருக்கும் போது தியேட்டர்ல படம் இருக்கிறது இல்ல. இந்த காரணத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் படத்தை எப்படி ரசிக்கிறாங்கன்னு. 2வது 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் இன்க்ரீஸ் பண்றதுக்கோ அல்லது பப்ளிசிட்டி பண்றதுக்கோ கொஞ்சம் தப்பு தனியா ஒதுக்கி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அதை பம்பிங் பண்ணீங்கன்னா உங்க சக்சஸ் இஸ் சாலிட் ஆயிடும். சோ அது வரையிலும் நீங்க காத்துருங்க. எப்பவுமே இப்ப படம் ரிலீஸுக்கு வந்து எவ்வளவு ரூபாய் தேவைப்படுது மோடி சார்? ஒரு சின்ன படம் ரிலீஸ் அன்னைக்கு ஒரு 50 லட்சம் தேவைப்படுமா? 50 லட்சம் தேவைப்படுதுன்னா இன்னொரு 50 லட்சம் ரூபாய் ரெடியா பண்ணிக்க. படம் பெருசா நல்ல டாக் வருதுன்னா இன்னொரு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டோம். 2வது நாளே சக்சஸ் மீட் வைக்கணும். அந்த காலத்துல நாங்க மகன் படத்தை 175 நாள் வெயிட் பண்ணுவோம், அது சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறதுக்கு. அப்புறம் ஷீல்டு கொடுக்கணுமான்னு கேட்பாங்க ப்ரொடியூசருக்கு, நாங்க கெஞ்சுவோம். அப்புறம் ஹீரோ கிட்ட சொல்லி, சார் என்ன சார் ஷீல்டாவது கொடுக்க சொல்லுங்க. எப்படிப்போ ஒரு 175 நாள் ஓடின படத்துக்கு ஒரு ஷீல்டு வாங்குறதுக்கு நாங்க பட்ட பாடு என்ன தெரியுமா? ஆனா இப்போ 3வது நாளே சக்சஸ் மீட் ஷீல்டோட கொடுத்துறாங்க. கரெக்டா? கரெக்ட் தானே? அது தப்புன்னு சொல்லல, கிண்டலுக்காக சொல்லல. ஏன்னா அது அடுத்த கட்டத்துக்கு அந்த படத்தை கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குமான்னு போராட வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. சில படங்களை தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கே கஷ்டப்பட வேண்டியது, போராட்டமா இருக்கு. நல்ல படங்களை கூட தியேட்டர் கொடுக்க முடியாத ஒரு தியேட்டர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்கு, நிறைய பெரிய தலைகளுடைய விளையாட்டு இருக்கு.
இது எல்லாம் கடந்து ஒவ்வொரு தடவையும் சினிமா வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கேன். இன்னைக்கு ஆட்டம் போட்டவன் நாளைக்கு ஆட்டம் இல்லாம இருப்பான். ஒரு காலத்துல கொடி கட்டி பிறந்தவன் இன்னைக்கு சும்மா சுத்திட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு சும்மா சுத்திட்டு இருக்கவன் நாளைக்கு திருப்பி கொடி கட்டுவான். சினிமா மட்டும் கொஞ்சம் சுதந்திரமா விட்டாங்கன்னா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் சூப்பர் ஹிட்டா வரும். டெஃபினட்டா. இல்ல ஏதோ ஒரு இன்சிடென்ட் எடுத்து ஒரு 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 மைண்ட்ல போட்டு அதை அற்புதமா ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி 2 ஹீரோ 2 ஹீரோயின் இன்னொரு பொண்ணு வேற காணுமே. அது பாத்தீங்களா? நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் மட்டும் வருவாங்களேன்னு அப்பவே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆமா, சித்தாரா விஜயா விஜயன் மலையாளம். அப்பவே மலையாளத்துக்காரங்களே வரமாட்டாங்க ஹீரோயின்ஸ் ஆடியோ ரிலீஸ்க்கு. நீ அதை கூப்பிட்டு வரணும் அடுத்தது. எப்போ இல்ல அவங்க அள்ளி வழங்கிட்டாங்க இல்லையா? நல்லா அப்ப இவங்கிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியாது. ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு என்னன்னா, எல்லா இளைஞர்கள் எல்லாமே பட்டிங் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் அண்ட் பட்டிங் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் நியூ ப்ரொடியூசர். கர்நாடகாவில் எடுத்திருக்கீங்களா? கர்நாடகா தவிர எல்லா ஊர்லயும் படம் எடுத்துட்டு. அப்போ நீங்க அடுத்தது தெலுங்குலயும் இந்த படத்தை வச்சு பண்ணுங்க. ஸோ இதை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஸோ இவங்க அனைவரும் அடுத்தடுத்து திரைப்படங்களை கவனி வர வேண்டும். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். எல்லாத்துக்கும் நான் யாராச்சும் விட்டு இருந்தேன்னா மன்னிச்சிருங்க. இசையமைப்பாளர்ல இருந்து தொடங்கி நடிகர் நடிகைகள் எல்லாரும், ஹீரோ ஹீரோயின் பேரு எனக்கு சரியா வரல, நம்ம பாடலாசிரியர், தயாரிப்பாளர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், வில்லன் வில்லன் கம் ஹீரோ, ஹீரோ கம் வில்லன். இது எவன் வில்லன் எவன் ஹீரோன்னு தெரியல. அந்த கன்ஃபியூஷன்ல 2 பேர்த்தையும் வில்லனா வச்சுக்கோ. 2 பேர்த்தையும் அவன் பொம்பளை கிட்ட வில்லனா இருக்கா, நீ கொல்றதுல வில்லனா இருக்க போட்டு. ஆக மொத்தம் இந்த 2 வில்லன்களும் வாழ்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். தமிழ்நாடு இயக்குனர் சங்கத்தின் சார்பாக உங்களை எல்லாரும் வாழ்த்தி சரி வாழ்த்துகிறேன்.